ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுட்டு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களா தங்கங்களா? வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவையும் நம்ம சிந்தாமணி அம்மா தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் சிந்தாமணி அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கையில் ஓட்டு எண்ணெயில் பீதி ஆகுது. பீதி ஆகையிலேயே அங்கே சொல்கிறாங்க, ஐயோ சிந்தாமணி அம்மா தான் ஜெயிப்பாங்க போல், மீனா தோற்றுருவாங்க போலன்னு. ஒரே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மீனா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே முத்தோட ஃப்ரெண்டு ஊன்னு குத்துறாரு, இருங்கம்மா அப்படின்னே. அப்பயும் சிந்தாமணி அம்மா தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சிந்தாமணி அம்மா ஜெயிச்சே விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏரியா ஓட்டை மட்டும் எண்ணலை, அதை எண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அதையும் போய் எண்ணிட்டு வந்து கடைசியில் பார்த்தா மீனா ஜெயிச்சுறாங்க. மீனா ஜெயிச்சுன்னா வாரம் அப்படியே ஆட்டம் பாட்டம், பூக்கடையில் இருக்க பூவை ஃபுல்லாக கொண்டு வந்து மீனா தலையில் கொட்டி அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருந்து மீனா அவங்க முத்து வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. சொன்னோன்னே அவங்க அப்பா அங்கே அப்படியே மருமக ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே அந்த சந்தோஷத்தில் அவர் பூரிப்பாக இங்கிட்டும் திரியிறாரு. இதே மாதிரி ஒரு மாமனாரும் இதே மாதிரி ஒரு புருஷனும் எல்லாத்துக்கும் கிடைச்சா எல்லாரோட வாழ்க்கையும் பயங்கரமாக இருக்கும். கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓகேவா? வாங்க போகலாம். அப்படின்னு நடக்கையில் மீனாவை அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அத்தைட்டையும் மாமாட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய எலெக்ஷன் ஓட்டில் அவள் ஜெயிச்சா அட்லீஸ்ட் ஒரு 200 ஓட்டில் ஜெயிச்சிருக்கா, இது ஒரு பெரிய விஷயமாக்கும் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லிட்டு ரூம்குள்ளே எந்திரிச்சு போயிடுறாங்க. பாவம் அவங்க மீனாவோட குடும்பத்தில் அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க மூஞ்சியே செத்து போச்சு. அப்புறம் சங்கட்டமாக போட்டி அப்புறம் முத்து உங்கள் அப்பா காலில் மட்டும் விழுந்து வாங்குவோம், ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி குனிய போகிறாங்க. அப்போ வந்து மனோஜை கட்டுறதுக்காண்டி இருந்த பொண்ணு சொல்லுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க அத்தைகிட்ட பேசுது. மீனாவோட அத்தைகிட்ட பேசணுன்னையும் பேசிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தோடனையுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டே வாடா, இந்த பிள்ளை தாண்டா பொண்ணு பார்க்குது, இல்லைன்னா கடைசியில் இந்த பொண்ணும் பொண்ணு பார்க்காம விட்டுருச்சுன்னா கஷ்டம்டா, வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் மீனாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் பண்ணோடனே மீனாவும் முத்தும் அந்த பிள்ளையும் கிளம்பிடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க கிளம்பிடுறாங்க. ஒரு ரூமுக்குள்ளே போனோடனே மீனா சொல்கிறாங்க, இப்படி ஒரு வீட்டுக்கார் கிடச்சது எனக்கு எந்த பாக்கியம்னு தெரில, அதனால் நான் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க. நான் தோற்று போவேன் நானே நினைக்கையில் கூட நீங்கள் நினைக்கல ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி நல்லா தைரியமாக போல்டாக நின்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.